பத்திரத்துல என்ன எழுதியிருக்காங்க? கிறிஸ்து நமக்காக சாபமாகி, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்மளை தூக்கிட்டாரு, நம்மளை ரெஸ்டோர் பண்ணிட்டாரு. எப்படி? அந்த சாபம் நம்ம மேல வராம இருக்கிறதுக்கு அவர் மேல சாபத்தை வாங்கிட்டு என்ன சாபமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேரா என்ன மீட்டு கொண்டு வந்து வச்சிட்டார். சரியா? ஏன் இது நடந்துச்சு? கிறிஸ்து சாபமாயிட்டார். சரி, கிறிஸ்து சாபமாயிட்டார்னு பத்திரத்துல எழுதி வச்சுட்டாங்க. இப்போ உங்க வீட்டுல வந்து உங்க பையன் தப்பு பண்ணிட்டான், நல்லா போட்டு அடிச்சிட்டீங்க. கோவம் வந்துச்சு, நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டா, இப்படிதான் பண்ற, எப்பயுமே இப்படிதான் பண்றான். கோவம் வந்துச்சு உங்களுக்கு, நல்லா போட்டு சாத்துறீங்க. அவனும் வாங்கிட்டான், தப்பு பண்ணிட்டோமே, சரி என்ன பண்றது அப்படின்னு வாங்கிட்டான். அப்புறமா நீங்க போயிட்டீங்க. போயிட்டு சாயந்தரம் ஆபீஸ் முடிச்சு வந்தீங்க, உங்களுக்கு திருப்பி ஞாபகம் வந்துருச்சு. திருப்பி கூப்பிட்டு நீ நேத்து தப்பு பண்ணிட்டான் அவள்தான் அப்படின்னா வந்து சரி ஓகே, காலைல பண்ண அடி வாங்கணும், அது பேலன்ஸ் இன்னும் முடியல போல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவான். நைட்டு தூங்கிட்டு காலைல இருந்துச்சு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் ஆயிடும். போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லுவோம், பெரிய பேசிட்டேன், தப்பு பண்ண ஒரு வாட்டி அடிச்சிங்க, அதோட கதை முடிஞ்சு போயிடுச்சு. சரி சாயந்தரம் ஒரு வாட்டி அடிச்சிங்க, அதுவே அடி கொடுத்துருக்க கூடாது, மூணாவது வாட்டி அதுக்கு அடிக்கிற. நீங்களா அடிக்கிறது இல்லை யாரும் இல்லைங்களா? சொல்றேன். அப்போ நீங்களே பண்ண மாட்டீங்களா? நீங்க எத்தனை பேர் பண்ணுவீங்க அந்த மாதிரி? ஒரு வாட்டி அடிக்க மாட்டோம், அப்படியே தப்பு பண்ணா கூட எப்படி ஒரு வாட்டி கோவத்துல அடிச்சுட்டு அப்புறம் கூட என்ன பண்றது, சாரிப்பா நான் கோவப்பட்டேன், நீ ஏதோ நினைச்சுக்காத, உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், நீ ஏதோ கேட்டி அந்த சட்டை அந்த கேம் ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், நம்ம போய் சாரி கேட்கிறோம். யாரு? இதான் நம்ம கதை. ஆனா நம்மளை விட ஆண்டவர் ரொம்ப மோசமானவராமா. எப்படி? நம்மளோட ரொம்ப மோசமானவரா? நம்மளே வந்து பண்ண தப்புக்கு ஒரு வருஷம் தண்டனை கொடுப்போம், ஆண்டவர் வந்து பொழுதானுக்கு நம்மள தண்டனை கொடுத்துட்டு இருக்கிறாரா? இங்கதான் கிறிஸ்து எனக்காக சாபமாகின்னு எழுதி இருக்குது. அப்புறம் எதுக்கு என் மேல சாபத்தை போட போறாரு? இல்ல, உனக்கு சாபம் வருகிறது. எங்க இருந்து வருது? ஆண்டவர் அனுப்புகிறார். எங்க இருந்து அனுப்புறாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் சாபமே அவர்கிட்ட இருந்து வரல, மனிதன் செஞ்ச பாவத்தினால அவனை வருவிச்சு கொண்டான். பிசாசு அவன் மோசமானவன், திருடன், கொலைகாரன், எல்லா அட்டூழியத்துக்கும் எல்லா நாசம் மோசத்துக்கும் காரணம் அவனாலதான் எல்லா நாசமும் வந்துச்சு, சாபம் வந்துச்சு. அதை மீட்டார் கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்தார். அவர் சுமந்ததுக்கு அப்புறம் எதுக்கு நான் சுமக்கணும்? இல்ல, அது வந்து சும்மா கிடையாது, அது வந்து வந்துருக்குது. இப்போ சரி வந்துச்சு, இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் நீதிமான் ஆயிட்டேன். நீதிமான் ஆனா என்ன ஆயிருது? நீங்க எல்லாம் நீதிமான் தானே, இங்க இருக்கும் எல்லாம் நீதிமான் தானே, எல்லாம் இயேசுவின் பிள்ளை தானே. அப்படி இல்லைன்னா பிரச்சனை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்க சொந்த ரட்சகர்னு சொல்லுங்க, இயேசு உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார், நம்புங்க, அவ்வளவுதான், ரட்சிக்கப்பட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. இருதயத்துல விசுவாசி, வாயினால சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. அப்பவே நீங்க சொன்ன அப்பவே சாபம் இல்லை. குழந்தைய பிறந்தால மறுபடி அந்த செகண்ட்லயே என்னது இல்ல? சாபம் இல்ல. என்னது? ஆசீர்வாதம். ஏன் சாபம் இல்லைன்னா, கிறிஸ்து நமக்காக சாபமாகி எத்தனை வாட்டிங்க பலி செலுத்துறது? எல்லாவற்றிற்கும் சேர்ந்த ஒரே பலியாக இயேசு மரித்தார். இப்போ என் சாபத்தை நீக்கணும்னா சும்மாலாம் நீக்க முடியாது, இயேசுதான் திருப்பி மரிக்கணும். அப்புறம் இயேசுலாம் மரிக்க போறது இல்ல, மரிச்சாச்சு, சாபத்தை சுமந்தாச்சு. இன்னைக்கு நான் என்ன தெரியுமா சொல்லணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்.